இன்னைக்கு நான் உங்களுக்காக வேற கான்டென்ட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் காலையில் எனக்கு ஒரு அமேசிங்கான காமெண்ட் வந்துச்சு ஜேர்னலிங் தொடர்பாக. அதனால உங்களுக்காக இந்த வீடியோ. இன்னைக்கு என்னோட ஸ்ப்ரெட் இது, அதாவது அந்த ஜேர்னல் பேஜ் தான் நம்ம ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு என்னோட ஸ்ப்ரெட் இது. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்களோட ஜேர்னலிங் ஹேபிட்டை இன்னும் வலுப்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஜேர்னலிங் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, உங்களோட தாட்ஸை பென் அண்ட் பேப்பரில் போடுறது, ஒரு நோட் புக்கில் போடுறது, அவ்வளோதான். நான் முதல்ல வந்து கிரேட்ஃபுல்லாக நான் இருக்க ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் இதமான ஒரு காலை பொழுது ஒரு டீயோட ஆரம்பிக்கும் போது அவ்வளோ அமேசிங்காக இருந்தது, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அதனால நான் அதை போட்டிருக்கேன். அண்ட் அது ரிலேட்டடாக ஒரு டூடில், லைக் ஒரு டீ கப் அண்ட் சூரிய உதயம் வந்து நான் டூடில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் எனக்கு தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். எதுவுமே வந்து இதுதான் எழுதணும் இதுதான் எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இல்லாமல் எந்த ரூலையும் நான் இந்த ஜேர்னல் பேஜில் ஃபாலோ பண்ணல. அண்ட் ரூல் மட்டும் கிடையாதுங்க, எந்த தீமையும் நான் ஃபாலோ பண்ணல. என்னெல்லாம் மனசுக்கு வருதோ, ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மாதிரி தான் நான் இதை எழுதியிருக்கேன். என்னெல்லாம் மனசுக்கு வருதோ. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட யூடியூப் அக்டோபர் ஃபுல்லாக நான் இங்கே ஆளே காணோம். ஆனாலும் வந்த உடனே அந்த வீடியோவே வந்து நீங்கள் நல்ல வரவேற்பு, நல்ல என்கேஜ்மெண்ட்லாம் கொடுத்தீங்க. அது முதல்ல எனக்கு மைண்டுக்கு வந்தது. அண்ட் என்னோட மொமெண்டம் திரும்பி கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னோ அக்டோபர் முழுக்க என்னோட ஒர்க்கில் நான் இன்வால்வ் ஆகலை. அது எனக்கு கொஞ்சம் ஏன்னோ கஷ்டமாக இருந்தாலும் அது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போச்சு. இந்த 15 வருஷத்தில் நான் முதல் தடவையாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு 40 நாள் நான் ஒர்க்கே பண்ணாமல் இருந்திருக்கேன். அதை இன்னுமே என்னால் நம்ப முடியலன்னு நினைக்கிறேன். என்னோட சப்கான்ஷியஸால் அது எனக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்ருக்கேன் அந்த தாட்டை. நான் நிறைய பேஜஸில் அதை எழுதிட்டு இருக்கிறத பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக போச்சு, பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே. ஸோ அதை பற்றி எழுதியிருக்கேன். அண்ட் லைஃப் இஸ் ஃபன் அண்ட் abundant. I am absolutely thankful for all the small and little things in my life. I mean small and big things in my life நான் எழுதியிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லை, ஆனால் சம்மந்தம் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் என்னெல்லாம் என் மனசில் தோணுதோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். அண்ட் ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன். அந்த பாட்காஸ்ட்டில் வந்து இந்த புக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் படிக்க போகிறேன். ஸோ அதை பற்றி எழுதியிருக்கேன். அண்ட் திடீர்னு ஒரு தாட் வந்தது. நான் ஒரு விஷயத்தில் செம கடுப்பானேன். ஏன் இப்படி நம்மளுக்கு கடுப்பு வருது, என்ன இந்த மெசேஜ் நம்ம சப்கான்ஷியஸ் சொல்லுது அப்படின்ற பற்றி இங்கே ஒரு குட்டியாக எழுதியிருக்கேன். அண்ட் தென் ஏதோ மனசுக்கு வந்து பட்டாம்பூச்சி ஓடுற மாதிரியே இருந்தது மனசுக்குள்ளே. மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி ஓடாது, பறக்கும்ல. மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த ஸ்ப்ரெட் எழுதும்போது. அப்போனா எனக்கு ஏதோ ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வரப்போகுது. நம்ம பிஸ்னஸை இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, நம்மளோட எல்ஜே அகாடமியை இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நமக்கு ஒரு கோர்ஸ் ஐடியா வரப்போகுது, இல்லை ஏதோ ஒரு சூப்பரான யூடியூப் ஐடியா வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பட்டாம்பூச்சிகள் பறந்தது. ஏதோ ஒரு பர்சனல் கோலை நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா கூட அந்த பட்டாம்பூச்சி பறக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்கேன். என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி என்னோடய மேனிஃபெஸ்டேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெடி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் யா, அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் ஸ்பேஸ் எனக்கு இல்லை. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டில் இருக்க ஒரு சேர் மேலே வச்சு தான் நான் உங்களுக்கு டெஸ்க் மேலே வச்சு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னோட ஒர்க் ஸ்பேஸில் கொஞ்சம் ஆக்கியூப்பை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கிடச்சிரும். என்னோட ஒர்க் ஸ்பேஸ் திரும்பி கிடச்சிரும். அதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதை பற்றி என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அதில் நான் அதை பற்றி எழுதியிருக்கேன். அண்ட் தென் எப்பவுமே ஒரு ஹை அச்சீவருக்கு நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்கன்னா நான் நிறைய டைமை லூஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னே தோணும். கரெக்டாக. ஸோ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு கோலில் இறங்குவோம். என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் இது. ஏன்னா என்ன மாதிரி தானே நீங்கள் என்னோட மிரர் இமேஜஸ். நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிருப்பீங்க 15 நாள், ஒரு மாதம். அதுக்கப்புறம் அது ஐயோ போதுண்டாப்பா சாமி அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம உள்ளே ஃபுல்லாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் பேர்ன் அவுட் ஆகிடும். அதை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு யோசிப்போம், நான் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 10 நாள் வேஸ்ட் பண்ணாலே நான் இப்படி யோசிக்கேன், ஐயோ நம்ம ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. அதை பற்றி எழுதியிருக்கேன். ஐ டென்ட் லூஸ் எனி டைம், ஐ ஜஸ்ட் நீட் டு கோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. த சேஸ் இஸ் த ஃபன் பார்ட். அந்த சேசிங் தானே ஃபன் பார்ட் இல்லையா? நம்ம அடையிறது ஃபன் பார்ட்டாக இல்லை, சேசிங் தான். அதை நோக்கி ஓடுறது, அதை நோக்கி பின்தொடர்றது அந்த கோலை, அதான ஃபன் பார்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி கன்சிஸ்டன்ட், ரிமெம்பர் ஹாப்பினஸ் இஸ் இன் தி பர்சூட் ஆஃப் யுவர் ட்ரீம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஹாப்பினஸ் இஸ் இன் தி பர்சூட் ஆஃப் யுவர் ட்ரீம். அதை எப்பவுமே நான் வந்து ரிமெம்பர் பண்ணணும். த சேஸ் இஸ் த ஃபன் பார்ட்.
அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருந்தோம்னா எண்ட் கோலில் நம்மளோட கவனத்தை வைக்காம நம்மளோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. எதுவுமே ஒரு தீமை ஃபாலோ பண்ணல, எதுவுமே ஒரு ரூலை ஃபாலோ பண்ணல, இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை. இதில் நான் நிறைய சேஞ்சஸும் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ப்ரெட் எழுதுறதுக்கு எனக்கு ½ அன் ஹவர் எனக்கு டைம் கொடுத்துக்கிட்டேன். ½ அன் ஹவர் டு 45 மினிட்ஸே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன். எனக்கு நிறைய டைம் இருந்தது இன்னைக்கு மார்னிங். அண்ட் அந்த மார்னிங்கை வந்து எனக்காக நான் கொடுத்துக்கிட்டேன். இது என்னோட செல்ஃப் கேர், இது என்னோட இன்னர் ஒர்க் எல்லாமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேர்னல் பேஜ் வந்து நம்மளுக்கு விருப்பப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இந்த கப் வந்து ரொம்ப காலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த பேஜ் வந்து சரியாக கட்டமைக்கப்படலைப்பா அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இருந்ததா. அதனால நான் என்ன பண்ணேன், இன்னைக்கான டூ எழுதிட்டேன். இன்னைக்கு டூ எழுதுறதுக்கு நான் டிஃப்ரெண்ட் நோட் புக் வச்சிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுவேன். ஆனாலும் அதை ஃபில் பண்ணுறதுக்காக அதை எழுதிட்டோம்னா இந்த பேஜை ஒரு நிறைவான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு அம்புக்குறி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு அம்புக்குறி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு அம்புக்குறி. எங்கெல்லாம் எனக்கு பேஜை ஃபில் பண்ணுமோ இந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டூடல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். யூனோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து வெறும் வேர்டிங்ஸாக மட்டும்தான் இருக்கும். என்னோட வேர்ட்ஸை ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். ரொம்ப கடுப்பாக இருக்க டைம்லலாம் என்னோட யூனோ ஃபுல்லாக வந்து என்னோட கோவமான தாட்ஸ் எல்லாம் நான் அப்படியே போட்டுருவேன். அங்கே வந்து நான் நிறைய வரைஞ்சலாம் இருக்க மாட்டேன், என்னோட டூடில்ஸ் பண்ண மாட்டேன், என்னோட க்ரியேட்டிவ் அந்த பீயிங் இருக்காது என்னோட ஜேர்னல் பேஜஸில். பட் இன்றைக்கி நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக லைஃப் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கணும். எனக்கு அந்த இன்னர் பீஸை ஃபீல் பண்ணுறணும், லைட்னஸை ஃபீல் பண்ணுறணும். அன்னைக்கெலாம் என்னோடய ஸ்ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் டூடில்ஸ்லாம் இருக்கிறத நான் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து நேற்றுக்கு எழுதின ஸ்ப்ரெட். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 36 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஓகே, நம்மக்கிட்ட மார்க்கெட் கூட இல்லைனாலும் கடவுள் கூட இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஓகே, கடவுள் கூட இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் வந்து வந்து பண்ணியிருக்கேன் ஒரு ஜேர்னி. நான் உங்ககிட்ட கண்டிப்பாக அந்த ஜேர்னியெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதை பற்றி நான் ஒரு ஸ்ப்ரெட் இது. யா, இதுலேயும் டூடில் இருக்குது பாருங்கள். ஸோ டூடில்ஸ்லாம் போட்டு சும்மா ஜாலியாக ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்ப்ரெட் இது. அண்ட் முதல்ல நான் வந்து டேட் போட்டுருவேங்க. டேட் போட்டு நான் பாட்டு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். முதல்ல நான் இது ட்ரா பண்ணிட்டும் எழுதுவேன், இல்லை எழுதிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு டூடில்ஸ் பண்ணுவேன். ஸோ டூடில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட க்ரியேட்டிவ் பீயிங்காக நீங்கள் ஆகிறதுக்கு, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பார்ட்டியும் வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் டூடில் பண்ணுங்கள். என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, நிறைய எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃபையே நீங்கள் டூடில் பண்ணலாம். இதுதான் பண்ணணும், ஒன்றுமே இல்லை. நான் இந்த புக்கு படிக்கணும்னு நினச்சேன்றதை எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக நான் இங்கே இது பண்ணி வைக்கும்போது எப்போவுமே எனக்கு ஒரு பெரிய ரிமைண்டராக இருக்கும். இதை பார்த்துட்டு எத்தனை பேர் இந்த புக்கு போய் ரிசர்ச் பண்ணீங்க, வந்து பார்த்தீங்க, இந்த புக்கை ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னலிங் அப்படின்ற ஹேபிட் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். உங்களோட ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களை ஹசில் பண்ண வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஜேர்னலிங்காக பயன்படுத்தலாம். ப்ரொடக்டிவாக மாறுறதுக்கு, ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே. அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஜேர்னலிங் மாஸ்டரி அப்படின்ற கோர்ஸில் வந்து இணையுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 8 ஹார்ஸ் கான்டென்ட் இருக்குங்க. 7 to 8 ஹார்ஸ் கான்டென்ட் இருக்கும் அந்த கோர்ஸில். ஃபுல்லாக வீடியோ கோர்ஸ் தான். அண்ட் அதில் வந்து எப்படி நீங்கள் ரொம்ப இன்னர் ஒர்க் பண்ணி ஜேர்னல் மூலமாக உங்களையே கண்டுபிடிப்பீங்க, செல்ஃப் டிஸ்கவரி பண்ணலாம், உங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம், நீங்கள் ஹை அச்சீவராக மாறுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். ஜேர்னலிங் மாஸ்டரியோட விலை வந்து 2500 ரூபாய். அடுத்த 12 மாதங்களுக்கு நீங்கள் அந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். சிலபஸ் நான் லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஜேர்னலிங் மாஸ்டரியில் வந்து இணையுங்க. learn.lavanyajaykumar.com. அங்கே தான் நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமி செயல்படுது. அங்கே நான் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த ஜேர்னலிங் ஸ்ப்ரெட் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? உங்களுக்கு வந்து வாவ் லாவண்யா சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் எல்ஜே, இது எனக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுத்துருக்கு, நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் learn.lavanyajaykumar.com நம்ம அகாடமியையும் செக் பண்ணுங்கள். உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு, உங்களுக்காக ஒரு சைடு இன்கம் டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு ஃப்ரீலான்சிங் கட்டமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட கோர்ஸ்கள் அங்கே இருக்குது. அண்ட் நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் விரும்புகிறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனில் மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் கோர்ஸ்கள் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஜேர்னலிங் பிடிக்கும்னா, ஜேர்னலிங் பண்ண விரும்புகிறீங்கன்னா, செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் ஆர்வம் இருக்குன்னா 2 கோர்ஸ்கள் நம்மளோட அகாடமிலேருந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று ஜேர்னலிங் மாஸ்டரி, இன்னொன்று விஸ்வரூபம். ரெண்டுமே செக் பண்ணுங்கள் நம்ம அகாடமியில் போயிட்டு. நான் அந்த சிலபஸை வந்து யூடியூப்லேயே சிலபஸ் நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு வீடியோவாக, அதையும் நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். 2 காமெண்ட்டை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ காய்ஸ்.